தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 3/7/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதமான இனிய நாளாக அமையட்டும் என்று வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோசுவா 10:42 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கத்தோலிக்க வேதாகமத்தில் நாம் பார்த்தோம் என்றால் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரவேலுக்காக போரிட்டார் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவர் என்னென்ன கட்டளையிடுகிறாரோ அதன்படி நாம் செய்தோம் என்றால், அவர் நமக்கு என்று ஒரு தீய நேரங்களிலோ அல்லது நமக்கென்று ஒரு ஆபத்து வரும் பொழுதோ அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நம் எதிரிகளை அழித்து நமக்காக அவர் வாதாடுவார், அவர் நமக்கு வெற்றியை தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். இதில் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவிடம் அவர் போரிடும் பொழுதெல்லாம் இதை அனைத்தையும் அழித்து விட வேண்டும், ஒருவரையும் வைக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு செழிப்பானதாக எவ்வளவு கொழுமையான மிருக ஜீவன்களாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு வெள்ளி பொன் அப்படி இருந்தாலும் சரிதான், கர்த்தர் அதை அழி என்று சொன்னவுடனே அதை தரமட்டமாக அழித்து விடுவான். எதையுமே தனக்கோ அல்லது தனது ஜனத்திற்கோ என்று அவன் வைக்க ஆசைப்படவே மாட்டான். இப்படி அவனுடைய அந்த பொருளாசை அற்ற தன்மை, பதவி ஆசை அற்ற தன்மை, இப்படி அந்த கீழ்ப்படுதலின் ஆவி என்ன கூறினாலும் கர்த்தர் கொடுவதற்கு அப்படியே கீழ்ப்படிதல், இது கர்த்தருக்கு மிகவும் பிடித்திருந்ததினால் கர்த்தர் அந்த வசனத்தில் அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஏனென்றால் கர்த்தர் யோசுவாவுடன் இருந்து இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினால்தான் எந்த மன்னரும் அவரை எதிர்க்க முடியலை, அவர்களை இஸ்ரேல் மக்களை அழிக்க முடியவில்லை. அனைத்து மக்களையும் யோசுவா மூலமாக இஸ்ரவேலர் அழித்து ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் அவளுக்கு கட்டளையிட்டார். ஆகவே என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்ட நாம் இன்றிலிருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நாங்கள் உறுதியெடுப்போம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அது ஒன்று கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அவர் இப்படி நீங்கள் இத்தனை மணிக்கு அதிகாலை எழும்ப வேண்டும் என்று கூறினால் அதிகாலை எழும்பி விட வேண்டும். ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆலயத்திற்கு கரெக்டான நேரத்திற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னவே சென்று விட வேண்டும். இப்படி அவர் என்ன கூறினாரோ அதை மன்னிக்க வேண்டும். வலது கணத்தில் அடைத்தால் அவர்களுக்கு இடக்கணத்தில் திருப்பி காட்டு என்று கூறின உடனே அதை போன்று செய்ய வேண்டும். ஆனால் என் அன்பு சகோதரனே சகோதரியை, நமக்கு அவர் செய்ய முடிகிறதா? ஒருவர் ஏதேனும் கூறிவிட்டால் அவருக்கு 10 வார்த்தைகள் கூறின பின்புதான் நாம் அமைதலாக இருப்போம். ஆகவே இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த நாம் அனைவரும் ஒரு பொருத்தனை செய்வோம். நாங்கள் நீர் என்ன கூறினீரா அப்பா, அதை அப்படியே கீழ்ப்படிவோம் என்று கர்த்தர் கூறின அதே கீழ்ப்படிவோம். பிறரை மன்னிப்போம். வழக்கத்தில் அடிக்க வந்தவர்களை இடக்கணத்தையும் திருப்பி காட்டுவோம் அல்லது அமைதியாக இருந்து விடுவோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மையும் நம் சந்ததியும் அனைத்து காரியங்களிலும் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான செய்தி மூலமாக அப்பா இஸ்ரேல் மக்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணினீங்கப்பா. காரணம் யோசுவா, நீங்க சொன்ன அனைத்து கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் உங்களுடைய அனைத்து சொற்களுக்கும் கீழ்ப்படிந்து நடந்ததுனால்தான் சுவாமி. இதே போல் நாங்களும் இன்றிலிருந்து ஒரு பொறுப்பை செய்கின்றோம். இவ்வளவு நாளும் நாங்கள் இப்படி இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டே இருந்தோம் அப்பா. ஆனால் நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்றால் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் என்று நாங்கள் நன்கு அறிந்து கொண்டோம் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு யாரெல்லாம் நாங்கள் இன்றிலிருந்து உமது கற்பனைகளுக்கும் கட்டளைகளும் கீழ்ப்படிந்து நடப்போம் அல்லது நாங்கள் அமைதியாக இருந்து விடுவோம் என்று யாரெல்லாம் பொறுத்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். யுத்தம் பண்ணுங்க, எங்களையும் எங்கள் சந்ததியும் எல்லா ஆசீர்வாத தடைகளை நீக்கி ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.